மணக்குதுப்பா. காலிஃப்ளவர், இதுக்கு காலிஃப்ளவர்னு பேர் வந்து தெரியுமா? காளியின் பேரோடு சேர்ந்த ஒரு தமிழ் மணக்கும் ஒரு பூ காலிஃப்ளவர். எவ்வளோப்பா ஒன்று? வெறும் 20 ரூபா தானா? இவ்வளவு குறைவா? 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. வாங்கி சாப்பிடாம தண்ணி அடிக்கிறாங்க, சைட் டிஷ்ஷா எதையோ சாப்பிட்றாங்க. தேர்தலில் நிற்கிறேன், சின்னம் கிடைச்சோன்னு வருவேன், பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன தாயி ஏப்பா அப்படி பழத்தையெல்லாம் கீழே போட்டு வச்சுட்டு செல்ஃபி எடுக்கணுமா? வா, நான் செல்ஃபா நிக்கிறேன், அதனால என் கூட செல்ஃபி எடுக்கிறேன். செல்ஃபி எடுக்குமா? அப்பா வெளிய விடுப்பா, வெளிய விடுப்பா. எப்படி போய் விழுந்த மாதிரி விழுந்துடாதீங்கப்பா. வாங்க 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 வாங்க. பையனா வாட. டேய், நான் செல்ஃபா இங்க நிக்கிறேன், செல்ஃபி எடுக்கிறேன். செல்ஃபி எடுக்குமா? ஆடுறா ஆடுறா ஆடுறா. அவர் பேர் வாழைப்பழத்துக்கு நல்ல ஆங்கில அறிவு படைத்தவர். லைட்டை போடுங்க ஜேஜேன்னு. ஜெனரேட்டர் தானா? இந்த அரசியல்வாதிங்க மீட்டிங் போறதுக்கெல்லாம் கொக்கி போட்டு எடுப்பாங்களே, அப்படி தந்தைக்கு கரண்ட் இல்லையா? நான் நல்லா இருக்கேன். தலைவர்களோட சேர்த்து கேமரா அழுகுறானா? இத பிச்சும் சாப்பிடலாம், ஆடு மாதிரி அப்படியும் சாப்பிடலாம். ஆடு மாதிரி சாப்பிட்டா நாடு நல்லா இருக்கும். போமா யார் பிடிச்சிருக்க? யாருக்கு வேணும்? வாங்க, சின்னம் கிடைச்சோம்னா வருவேன். இப்போ கீரை விற்காட்டி என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு வந்துடுவீங்க. இந்த கெமிக்கல் ரசாயனம் எல்லாம் போட மாட்டாங்கல்ல, நேரம் இங்கிருந்து விளையுது. ஆமா, ஒன்னு நம்பி தான் சாப்பிடுங்க. பார்த்துக்கோ. ஓட்டு போட்டுங்க, ஓட்டு போடுங்கம்மா. படிங்க, படிச்சு எல்லாத்துக்கும் ஆகா ஆகா. அப்பா நம்ம சாப்பிட்ற ஐட்டம் எல்லாம் இங்க இருக்குப்பா. அப்படியே எச்சி வருதுப்பா வாயில. சின்னதை பார்த்து ஆமா. எவ்வளோ வெறும் 10 ரூபாயா? ஆகா ஆகா. அப்படியே 10 ரூபா இப்படி. இந்த நல்ல இந்த 20 ரூபா தாருங்க. அந்த இதுல இன்னொன்னு கொடுத்துரு. சரியா? கத்தி இருக்கா? கத்தி இருக்கா? கத்தி அப்படியே வண்டியில வைடா. அப்புறம் ஒருபா நானே டிஃபன் சாப்பிட்டு இருக்கேன். என்கிட்ட போய் பயணத்துக்கு அப்படி தெளிக்கும் தெளிக்கும். வந்து இத ஆட்டுக்கு போட்டணும். ஆட்டுக்கு போட்டு எவ்வளவு சுவையா இருக்கு. தள்ளுப்பா. என்ன பூசணி அவ்வளவு சூப்பரா சாப்பிடாமல. கொஞ்சம் கம்மி.
கோக்கடி எவ்வளவு கிலோ? கிலோ 100 ரூபா. 100 ரூபா வாங்க வருவாங்களா? ஒரு 1/2 கிலோ எனக்கு போடு. ஆக 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 ஒரு 1/2 கிலோ போடு. அரை 50 பையில போட்டு கொடு. வியாபாரம் பண்ண முடியா? பையில போட்டு கொடு. வந்துருச்சு பாரு. உள்ள போடு, நீ உள்ள போடு. சொரக்காய் எடு. எல்லாமே நம்ம காட்டுல இது எந்த ஊரு? கோக்கடி. கோக்கடி. முதல்ல நான் வாங்க சார். இன்னொரு போடு. இது எப்படி கிலோ? எந்த ஊரும்? வாணிக்கப்புறம். ஆமா ஆமா. இது எப்படி கிலோ? அதெல்லாம் போடாத, அது காசு கொடுத்துட்டேன். இது இதுதான் உண்மையான சுரக்காய். நாட்டு சுரக்காய். இதுதான் சாப்பிடணும் மக்கள். மார்க்கெட்ல கோயம்பேட்டில் இறங்குறது எல்லாமே மார்க்கெட்டிங், எல்லாமே ஹைபிரிட். அந்த இப்படி ஒரு மாதிரி வரும், இது மாதிரி நீட்டிக்கிட்டு. ஆமா, வாழைப்பழம் சைஸ்ல. இது தோலை சீவிட்டு அப்படியே கழுவிட்டு சாப்பிடலாம். சுரக்காய்க்கு உப்பு இல்லம்பாங்க. உண்மையிலேயே சளி, இருமல், கல்லடப்பு. கல்லடப்புன்னா கிட்னி. அதெல்லாம் ஒண்ணும் வராது. வாங்க சார், வாங்க சார், அதுல எடுத்து கொடுங்க சார். அப்ப இது 10 ரூபா. இந்த 30 ரூபாய்க்கு 2 வாங்கிட்டேன். வாங்க, இந்த பிடிங்க. 10 ரூபா கொடுங்க. 10 ரூபாய்க்கு கத்திரிக்காய் கொடுத்துரு. முழு கத்திரிக்காய் அது கூட நல்லா இருக்கு. உட்காருங்கம்மா. எத்தனையோ நாய் நிக்குது, இந்த நாய் நிக்கிறேன். போட்டு போட்டா போடு. பாப்போம். உங்க ஆசீர்வாதம் வேணும். வியாபாரத்தை பாருங்க. வா வா வா. எப்படி சார்? நிக்கிறேன். முடிஞ்சா ஓட்டு போடுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த பெருமை மிகு கள்ளக்குடி சந்தையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த கோயம்பேடு சந்தை நம்ம அவ்வளவு பெரிய ஊர்னால, நகரம்னால அதை ஈடுகட்டுறதுக்காக மார்க்கெட்டிங் காய்கறிகள் தான் வருது. லாரி லாரியா பயங்கரமான மார்க்கெட்டிங். அதாவது அதெல்லாம் போயிட்டு சொல்லப்படுற எல்லாமே வீணாகுது. ஆனா இங்க அக்கப்பக்க ஊர்களில் விளைகிற அருமையான அற்புதமான காய்கறிகள். இந்த தொகுதியை நான் தேர்ந்தெடுத்த காரணமே இந்த லால்குடி, கள்ளக்குடி, பூவாலூர், புள்ளம்பாடி அருமையான ஒரு பொன் விளையிற பூமியா. இப்ப நேற்று பாருங்க, திடீர்னு மழை வந்துருச்சு. அங்க பல்லாயிரக்கணக்கான மூட்டை நெல்லு நனைஞ்சிருச்சு. அங்க அன்பில்ங்கிற ஊர்ல அன்பில் தர்மலிங்கம் மிகப்பெரிய ஒரு மாமனிதர். திமுகவின் கோட்டையாக, திமுகவின் மிகப்பெரிய ஒரு அங்கமா வைத்தவர். அவர் வாழ்ந்த ஊரில் இன்னும் அமைச்சர் அவருடைய மகேஷ் பொய்யாமொழி இவங்க எல்லாம் ஆண்டுகிட்டு தான் இருக்காங்க. கல்லுக்கு கோட்டை வச்சிருக்கிற, டாஸ்மாக்கு மிகப்பெரிய குடோன்கள் கட்டுகிற இந்த அரசு, யாரா இருந்தாலும் சரி, எந்த அரசா இருந்தாலும் சரி, அந்த நெல்லுக்கு கோட்டம் அமைக்க மாட்டேங்கிறாங்க. பெரிய பெரிய கோட்டங்கள் நெல்லுக்கு அமைக்கப்பட வேண்டும். இது இந்த மானியம் 5 ரூபாய்க்கு மூட்டைக்கு விவசாயிக்கு எந்த சார்ஜும் பண்ணக்கூடாது. விவசாயி நெல்லு மூட்டைய எத்தனை ஆயிரம் குண்டாலா அடுக்கி வைக்கிறதுக்கு இலவசமாக்கப்படணும். உடனடியாக கட்டப்படணும். வாழைக்கு வாரியம் அமைக்கணும். அதாவது டிரை ஃப்ரூட்டா உலகம் எங்க வைக்கப்படணும். வாழைப்பழம் கோயம்பேட்டில் பார்ப்பேன், பல நாட்கள் அப்படியே லாரியா கொட்டி கிடக்கும். அதை அள்ளிட்டு போக முடியாம நாரி கிடக்கும். அப்படி வீணாக்குறாங்க. அந்த வாழை வாரியம் சரி. அதாவது கூப்பா கிருஷ்ணன் இப்ப ஏதோ இதுல எல்லாம் நிக்கிறான், பாவம் வயசால் 95லயே அங்க வாழை ஆராய்ச்சி மையம் எல்லாம் அமைச்சாங்க. அது என்ன, அது மையத்தாவே இருக்கு, மையமா இல்லாம. அது எல்லாரும் ஒரு 10-20 வகைகள் தான், 100 வகைகள் உருவாக்கலாம். ஒட்டு மாங்கனி மாதிரி அதை உருவாக்கலாம். அப்புறம் இத சாக்லேட் மாதிரி பண்ணி தயாரிக்கலாம் வாழைகளை. எவ்வளவோ டெக்னாலஜி இருக்கு. ஆனா தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள் எங்க பார்த்தாலும் முழுக்க போதையில இருக்காங்க.
போதை, எப்பவும் போதை. அது என்னென்னமோ கஞ்சா, கூலிப்னு சொல்றாங்க, மெத்தபெட்டமைன், இப்படி மிகப்பெரிய தாக்கம் இளைஞர்கள், சிறுவர்கள். ஒரே நாள்ல அதை அழிக்கணும். உத்தரவு போட்டா ஒரே நாள்ல அந்த போதைகளை அழிக்க முடியும். இப்ப நம்ம வர்ற வழியில பறக்கும் படை 20,000 வச்சிருந்தா புடுங்குது, உடனடியா செயல்படுது. அந்த மாதிரி ஏன் இவங்க செயல்படுத்த முடியல? ஒரே நாள் உத்தரவு போட்டு அதை அமல்படுத்தணும், நாட்டை போதை இல்லாத மாநிலம். இந்த மாதிரி பல கோரிக்கைகள் 1951 ராஜா சிங்காரம்னு ஒரு மனிதர் இந்த தொகுதியிலிருந்து, லால்குடியிலிருந்து முதல் கான்ஸ்டிடியூன்சி, முதல் சட்டசபை தேர்ந்தெடுக்கப்பட்டவர், சுயேட்சையா தான் ஜெயிச்சிருக்காரு. அந்த ஒரு நம்பிக்கையில நான் இங்க வந்து நிக்கிறேன். பெரிய பண முதலைகள் யாரும் நிக்கலாம், பாத்துக்கலாம். இந்த வழக்கமா இந்த மண்ணில வாழ்றவங்களை பிடிக்குது, இந்த மண்ணை பிடிக்குது, நான் போட்டி போடுறேன். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.